எல்லாரும் ரோட்ல நின்னுக்கிட்டு வாயை பொளந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். முன் மாதிரின்னு சொன்ன முன்னாடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. இப்படிதான் இந்த தாய் குலங்கள் கோலம் போடுறாங்களோ. கலர் காம்பினேஷன் கன்ஃபியூஸ் பண்ணுதே. விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்னது அப்போ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. விஜய் அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஒரு பிரச்சாரத்திலேயே வந்து கையெடுத்து கொண்டு எனக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க, ஓட்டு கொடுங்க அப்படிலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு புரியல எதுக்கு இதெல்லாம்ட்டுன்னு. ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. தலைவா நீ ஓட்டு போடுறாங்க, நான் ஏன் இதுங்க சொன்னா நாங்க போட போறோம். தெய்வமே, என் கடவுளே, வாயில நல்லா வருது பாரு. ஓடி அதை விட்டுட்டு நீ என்கிட்ட எல்லாம் கெஞ்சலாமா? போடுறா நாயா, நாங்க போட போறோம். சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். என் பேரு செல்லம் இல்ல செல்லம்மா. அதத்தான் செல்லம்மா சொன்னேன். சாச்சாவர முக்குல அவங்களோட பாயிண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சரத்குமார் வராருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பாயிண்ட் போட்டிருந்தோம். அங்க நின்னு எங்களை பேச விடல. அத்தனை கட்சிக்காரங்களும் போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. அப்படிப்பட்ட அராஜகமான அரசாங்கம் தான் ஏடிஎம்கே கூட்டணி. எங்க ஏரியாவுல வந்து எங்களே அழிச்சிருவேன்னு குரல் கொடுக்கறது மனுஷங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? வெட்கமே இல்லாம பெண்கள் ஜெயலலிதா அம்மாவை தூக்கி வச்சு பேசுறீங்கல்ல. எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க. இன்னைக்கு எனக்கு நின்று பேச விட்டீங்களா? டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்று விடுறாங்களா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். பெண் அடிமை பண்கிற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான யோசிச்சுக்கோங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட் நான் ஜெயிக்கணும். இங்க இருக்க அத்தனை பெண்மணிகளும் அங்க இருக்க அத்தனை பெண்மணிகளும் ஜெயிக்கணும். வர்றாம் பார். அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். ஒரே ஒரு முறை ரிசல்ட் எனக்கு ஓட்டு போடுங்க. அவங்களுக்கு இந்த பெண்ணா யாருன்னு காமிக்கிறோம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. விஜய் சொல்லட்டும், 230 நாள் போக வேண்டாம். 38 மாவட்டம் போயிருக்காரா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? எடப்பாடி தொகுதி 234 தொகுதியிலையும் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஒரு தொகுதியில நீங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். அதுதான் வந்து சேலம் எடப்பாடி தொகுதி. அங்க வந்து தாவேக்கா நிக்கவே இல்லை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ, இன்னும் ஒரு நாள் என்னென்னலாம் மாற போகுதுன்னு ஓரமா எனக்கு வேடிக்கை மட்டும் பாருங்க. இதுதான் நம்ம சர்க்கார். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் கட்சியைச் சேர்ந்த நாமக்கல் தாவேக வேட்பாளர் திலீப் எங்களுக்கு வேலை தருவதாக கூறி எங்களுடைய அனைத்து உழைப்புகளையும் எடுத்துக்கொண்டு ஏமாற்றிட்டார் என்று ஆவண ஆதாரங்களோடு அன்வியா பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தின் சார்பா செய்தியாளர்களை சந்தித்து குற்றம் சாட்டி பல பகீர் தகவல்களை சொல்லியிருக்காங்க. என்னையா சொல்ற? ஆமையா, நீங்க வாங்க, எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க. எங்களோட பட்ஜெட் அதிகமா இருந்ததுனால அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் ஒரு 25 lakhs தரேன், பேலன்ஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சோ இதுதான் நானும் அவரும் போட்ட அபிஷியல் அக்ரிமெண்ட் காப்பி. சரி. பெண்களுக்கு முன்னுரிமை தரேன்னு சொன்னவங்க எங்க கொடுக்குறாங்க? காதை கொடுத்து கேட்க கூட உங்ககிட்ட நேரம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் சார், நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன் சார்.
வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். அட பாவி சண்டாளா, குலவண்ணா பார்த்த டிவி கேக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு அவ்வளவு பவர்? நான் உயிருக்கு பயந்து நாமக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்க. ஒரு சப்போர்ட் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க? நான் கிட்டத்தட்ட 20 மீடியாக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாத்துலயும் எல்லாரோட மீடியா சேனல்ல நாமக்கல்ல இருக்கவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. இது குறித்து தாவேக்கு துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் கிட்ட கூறிய போது அலட்சியமா பதில் சொல்லியதாகவும் வீடியோ ஆதாரத்தோட அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலைமை எங்களுக்கு மட்டுமில்ல, தாவேக்காவில இருந்து விலகிய பெண் நிர்வாகிகளான ரஞ்சனா நாச்சியார், ஷர்மிளா மற்றும் அஜிதா உள்ளிட்டோருக்கும் இதுதான் நடந்தது அப்படின்னு பகிர் தகவலை சொல்லியிருக்காங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நான் உயிருக்கு பயந்து அங்கு நியாயம் கேட்டேன், ஆனால் யாருக்கும் அங்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஆதங்கத்தோட அந்த பெண் புகார் தெரிவிச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு மாதிரி வந்து திடீர்னு ஒரு விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. சம்போட்டியனவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நானே எந்திரிச்சு சேனல் வந்துட்டு எங்க மலைப்பாம்பு எங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாதிரி கடலோர அது எங்க வந்துருச்சாடு நினைச்சேன். என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பப்பா கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவரு, அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்கறேன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. காலை புடிச்சு கெஞ்சிட்டு இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு எனக்கு தனி தகுதி இருக்கிறார், இப்படி எவனே சொல்லுவானா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். இல்லைன்னா வீதியில போட கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருந்தாளுக்கு என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசலாம், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். ரொம்ப பேசாதடா, சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதுக்கு மேல ஒண்ணு, 18 பேர் ஓட்டு போட்டா டிடிவி கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்தாரு 24. இவன் விடும் சட்டத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா? நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாரு கொடுக்க போறா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, இங்க பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவில் காலி பண்ணிட்டார். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. ஆனா என்ன பாவம் பண்ண அண்ணாமலை? இந்த அண்ணாமலை எங்க ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்காரு, அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்க கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு பார்த்தா 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு, கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. யாரு போட்டோ வச்சிருக்காரு? அதுல எல்லாம் கைது இருந்தவர். பண்ணி என்னடா சொன்ன? பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பையனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். இப்படி இருக்கு, எல்லாம் கொழுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாளே அழிஞ்சு போயிடும் போலீஸ்ல. சும்மா ரொம்ப குளிருது, ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? ஏடிஎம் கூட தேர்தல் அறிக்கையில் இல்லாதது, டிஎம் கூட தேர்தல் அறிக்கையில் இல்லாதது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு இருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்காரு, இல்லன்னா இருக்கிறத பேரை மாத்தி போட்டிருக்காரு, இல்லன்னா இருக்கிறத அளவு கூட்டி போட்டிருக்காரு.
என்ன சொல்லிக்கிற முதுகிலம்லாம் தெரியுதுடா. டிஎம்கேவுடைய சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கூட அப்படியே காப்பி அடிச்சார். நாங்க சொன்னதுதான் செய்வோம் தான் சொல்லணும், அதையும் சொல்லிவிட்டாரு. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. அரசுடைய திட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அரசு ஒரு பேர் சொல்லியிருக்காரு. அதுவும் எங்க இருந்து வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து வரல, ஜெகன்மோகன் ரெட்டி வந்துச்சு. அந்த சட்டை, அந்த பேண்ட், அந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கை யார் என்ன வச்சாலும் தூக்கி உள்ள போட்டுறாரு, போட்டு கலந்து அடிச்சு புதுசா கொடுக்குறாரு. என்னங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் பார்க்காத. தமிழ்நாட்டுல 234 தொகுதிக்கு நீங்க போயிருக்கீங்களா? வேண்டாம். 38 மாவட்டத்துக்கு போயிருக்கீங்களா? அது அடுத்த மாசம். இப்ப நான் என்ன செய்ய? இவன் என்ன செய்ய மாட்டான்ப்பா. தம்பி நீ ஒன்னும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். தேர்தல் நேரத்துல வந்து என்னை சந்திச்சு ஓட்டு கேட்கறது நான் உங்களை எப்படி நம்புறது? உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கே? ரொம்ப கேவலமா இருக்கே. ரொம்ப வாடுறானே. எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? காட்டு காட்டு காட்டுனா நம்புறேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபாயா? 5 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? தம்பி கொடுத்தது யாரு கொடுத்தாங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? விஜய் கொடுத்தாரா? ஓட்டுலாத உங்களுக்கே காசு செலவு பண்றாரா? தராங்களா? 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? கத்துணுமா? உனக்கு 5 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. பணம் கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்தையும் கத்த சொல்லி இருக்காங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள வெளுக்கணும். இல்ல பரதேசி முண்டம் மூஞ்சு வாயில பாரு, வாயில மூஞ்சி மயிர பாரு, மூஞ்சி மயிர பாருங்க, மூஞ்சி மயிர கண்ணாடி உனக்கு ஒரு கேடு. அட விளங்காத பையில. மேடம், தாவேக்கா கொடி எடுத்து கிரிவலம் காரணம் என்ன? டிவிக்கு தளபதி விஜய் வின் பண்ணணும்னு சொல்லி வேண்டிட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. விஜய் வந்த பிறகுதானே தருதலை கூட்டம், எவ்வளோ பெரிய தருதலை கூட்டம் தமிழ்நாட்டுல, தருதலை கூட்டம், தற்கூரி கூட்டம், எவ்வளோ பெரிய தற்கூரி கூட்டம், எவ்வளோ பெரிய தருதலை கூட்டம், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத தருதலை கூட்டம். வயசு வித்தியாசமும் இல்லாம பேசுறாங்களாமா? வயசு வித்தியாசமா? பெண்கள் வந்து கேவலமா இருக்காங்க. ஏன் நினைக்கிறீங்க பெரம்பூர்ல விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த கரூர் இஷ்யூ வந்து எங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனிச்சு. சோ கரூர் இஷ்யூ கூட ஓகே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஒரு 27 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்கே அவங்க கெஞ்சுறது, பிள்ளைங்களுக்கு கடன் தான் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அங்கேயே அவர் எதுதான் காப்பாத்திருக்காரு, எங்களை வந்து காப்பாத்த போறாரு அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆக்சுவலி இந்த ஈவி ப்ராஜெக்ட் இது எப்படி பாக்குறீங்க? அந்த ஈவி பஸ் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. தமிழ்நாடு எல்லாத்துலயுமே முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்க கண்ணால பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு எங்களுக்கு. மீண்டும் வந்து டிஎம்கே தான் வரும் இங்க பெரம்பூர்ல. கண்டிப்பா டிஎம்கே தான் வரும். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.